Hi friends. Hi guys. Hello guys. இன்னைக்கு RCB vs GT. ஸோ ஜிடி வந்து ஆல்ரெடி பெங்களூருக்கு வந்து ஒரு முறை வந்து பெங்களூர்கிட்டே தோத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அவங்க ஜெயிக்கணுன்ற முனைப்பில் இருப்பாங்க. பட் ஆர்சிபி என்னங்க அந்த பேட்டிங் ஹெவி டீம் தான் நினைச்சிங்க, போலிங் போட்டு பார்த்தது இல்லையே. போன மேட்ச்ல பாத்தீங்களா, டெல்லி அதுக்கு முன்னாடி 265 அடிச்சிருந்தாங்க, அதே பிச்சு தான் கொடுத்தாங்க. ஏன் 8 ரன் அடிக்கிறதுல 6 விக்கெட்டுங்க போட்டு பொட்டல மாட்டாங்க. ஸோ ஆர்சிபி வந்து வெறும் வந்து ஒரு போலிங்கை வச்சோ இல்லை பேட்டிங்கை வச்சோ இல்லை ஒரு பிளேயரை நம்பியோ அந்த மாதிரி டீமா இல்லை. அது ஒரு டோட்டலாவே ஒரு டீம்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்காங்க. பஞ்சாபை விடவும் நல்லாவே இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பஞ்சாப் 2 மேட்ச் தோத்துருக்காங்க, பட் அவங்க டீமாவே கரெக்டா இருக்காங்க. எனி டே கொடுங்க, நாங்க வின் பண்றோம், நாங்க பாத்துக்குறோங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ ஆர்சிபி பெல் ஆன் த ரோடு, இன்னும் ஒரே ஒரு வின்னு பிளே ஆஃப்ல கியூனே அவங்களுக்கு போட்டலாம். ஆல்மோஸ்ட் கியூ தான், இன்விசிபிள் தான். இப்போ ஜெயிச்சிட்டாங்கன்னு அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆர்சிபி ஆன் த க்ரூஸ் டு வின் ஃபார் அனதர் வின். நீங்க என்னங்க ஆர்சிபி தான் டெல்லிய பாத்தீங்களே, டெல்லியிலே போயிட்டு டெல்லிய போட்டோம் பாத்துங்க. 8க்கு 6 அவனுங்க ஜஸ்ட் மிஸ். 40 ரெக்கார்ட முடிச்சிருப்போம், இம்பாக்ட் பிளேயர் கூட்டு வந்துட்டானுங்க. ஒண்ணு இப்ப அதே மாதிரி ஜிடிய போடுறோம். சாய்ஸ் அடிச்சுதானே செஞ்சுரி, அவர் செஞ்சுரி 10 ரன்கள் அவுட் பண்றோம் பாருங்க. கரெக்டா பிளான் செட் பண்ணிட்டு வருவோம், நாங்க ஜெயிக்கிறோம், நாங்க குவாலிஃபை ஆகிறோம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சிஎஸ்கே நீங்க என்ன சொல்லுங்க? ஜிடி தான் சொல்ல போறாங்க. அவங்க ஜிடி தான் ஜெயிப்பாங்க. அவங்க ஜெயிச்சுட்டு தான் வராங்க. அவங்க நல்ல சிஎஸ்கே அவங்க ஒரு பொட்டிலும் போட்டாங்க. பட் என்னது 40 ருத்ராஜ் அவன் டீம் 158 அடிச்சாங்க. அது என்ன சிஎஸ்கே டிசி என்ன ஆச்சோ அதேதான் நடந்திருக்கும். ரன் ரேட் கொஞ்சம் அவரோட ரன் ரேட் இல்ல அன்னைக்கு வந்து சிஎஸ்கே கிட்ட ருத்ராஜ் வந்து ரொம்ப ஸ்லோவா ஆடினாரு. எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது, ஸ்பீடா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா இப்ப நேற்று டெல்லி மேட்ச் பார்க்கும்போது தெரிஞ்சது, ஒருவேளை ருத்ராஜும் அடிக்க போயிருந்தா அவங்களும் ஒரு 80 ரன்ஸ்க்குள்ள அவுட் ஆயிருப்பாங்க. மேட்ச் ஒரு 1 ஹவர்ல முடிஞ்சிருக்கும். அந்த மேட்ச அவரு கொண்டு போனாரு, புஷ் பண்ணி 20 ஓவர் இருக்கவே நாட் அவுட்டா போனாங்க, ஆல் அவுட் ஆகல சிஎஸ்கே. சோ அந்த வகையில ருத்ராஜ் வந்து இட்ஸ் வெல் பிளேட் ஃபார் தி எப்பவுமே கடைசில கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா நம்ம பார்த்தா 8 பாயிண்ட்ஸ் 8 ரன் ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட பணம் மாதிரி, அது கன்ஃபார்மா ஒரு நாள் தேவைப்பட்டே தீரும். ஸ்லோ இன்னிங்ஸ் அதெல்லாம் யாரனா பேசினா, ஆனா அன்னைக்கு நல்லா டெஸ்ட் மேட்ச் ஆனாரு, நீங்களே தான் பேசிருப்பீங்க. சோ ஜிடி நல்லா பவுல் பண்ணிட்டு வராங்க. சோ ஜிடி தான் வின் பண்றாங்க. இவங்க ஜிடி, நாங்க 2 பேரும் வழக்கம் போல ஆர்சிபி. சோ இப்போ வந்து பவுல்ல பாத்துடலாம். நம்ம ஃபௌசியாவை எடுத்து விடுவோம். அவங்க ஜிடி நினைச்சு எடுப்பாங்க. அவங்க எடுங்க, கேட்கவே இல்லை. ஓகே, இவங்க யாரு என்னோட குழு சேர்ந்து பிடிங்க. ஜிடி தான் லக்கி பால் சொல்லியிருக்கு, பட் ஆரிஃப் வந்து ஆர்சிபி தான் ஃபீல் பண்றாரு. சரி, ஓகே, மேட்ச் முடிஞ்சது கன்ஃபார்ம் ஆர்சிபி வெற்றி பெற்றும் நான் நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் गाइस. ஹலோ गाइस. இன்னைக்கு ஆர்சிபி vs ஜிடி. ஸோ ஜிடி வந்து ஆல்ரெடி பெங்களூருக்கு வந்து ஒரு முறை வந்து பெங்களூர்கிட்டே தோத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அவங்க ஜெயிக்கணுன்ற முனைப்பில் இருப்பாங்க. பட் ஆர்சிபி என்னங்க அந்த பேட்டிங் ஹெவி டீம் தான் நினைச்சிங்க, போலிங் போட்டு பார்த்தது இல்லையே. போன மேட்ச்ல பாத்தீங்களா, டெல்லி அதுக்கு முன்னாடி 265 அடிச்சிருந்தாங்க, அதே